நீங்க இன்னைக்கு என்ன வாங்க வந்திருக்கீங்க? ஜிமிக்கி, நெக்லஸ், சட்டை. நான் வந்து இன்னைக்கு ஃபேமிலியோட பர்த்டேக்கு வந்திருக்கிறேன். தைப்பூசு முடிச்சு வாங்க ஷாப்பிங் பண்ணி போகலாம். என் பொண்டாட்டி வந்து சாப்பாடோடையே ஜாலான் தான். எங்கள் அம்மா, அப்புறம் அம்மாவோட கூட்டாளி, பொண்டாட்டி, தங்கச்சி, அப்புறம் நான் எல்லாம் இந்த கூட்டத்தில் இன்னைக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இங்கே வந்து பக்கோடா டெஸ்டிங் பண்ணுறது வச்சுருக்காங்க. ட்ரை பண்ணி பாரு. பக்கோடா நல்லா கிறிஸ்பியாக இருக்கு. ஒன்றா டெஸ்ட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். உள்ளுக்கு நான் பார்க்குறேன் நிறையா வந்து இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து கடை போட்டிருக்காங்க. ஸோ நிறைய ஆர்டிஸ்ட் வந்து எல்லாம் பிஸ்னஸ்க்கு இறங்கியிருக்காங்க இந்த மாதிரி வந்து ஷாப்புக்கு. ஸோ நிறையா பேர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது என்னது அப்பா நீ ஓகே நீ பக்கோடா ஓகே தேங்க்யூ. இங்கே பக்கோடா வந்து எனக்கே டவுட் ஆயிடுச்சு இது பக்கோடாவா அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் வடை மாதிரி இருக்கு, என்னன்னு தெரியலடா. அவன் பாதி அவிஞ்ச மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? ஓகே நம்ம இப்போ வந்து பனானா கேக் கிட்ட வந்திருக்கிறோம். நினைக்கிறேன் அன்னைக்குமா பனானா கேக் வாங்க வந்திருக்கோம் நினைக்கிறேன். பனானா கேக் உங்களுக்கு பிடிக்குமா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப டேஸ்டா இருக்கு. 10 நிமிஷம் தான் ஆயிடுச்சு உள்ள. அம்மா காணாம போயிடுச்சு. அம்மா எங்களா? அம்மா எப்படி அம்மா பாத்தியா? இதுக்கு போயிட்டாங்களோ? ஐயோ சொல்லாம கொள்ளாம போயிட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்களே. गाइस ஃபைனலி அம்மா கிடைச்சிட்டாங்க. வந்து 10 நிமிஷத்துல அம்மா காணாம போயிட்டாங்களா? உள்ள போறோம். இங்க தான் வந்து நிறைய துணி இருக்கு. துணி செக்ஷனுக்கு போறோம். நினைக்கிறேன் வந்து தைப்பூசத்துக்கு இருந்த கூட்டம் அதில் பாதி ஒரு கூட்டம் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து ஒரு தட்டை 50 இல்லின்னு இருக்கும். அதே பக்கத்தில் திரும்பி பார்த்தா அது ஒரு 20 இல்லிக்கு இருக்கும். ஸோ நல்லா பார்த்து தான் வாங்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா தேடி கால் வலிச்சதுக்கப்புறம் ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டு வாங்கிடுங்க. நீங்கள் வந்து வாங்குற மாதிரி எனக்கு தெரியல. ஃபேமிலியோட வந்து நடக்கிறோம் எதை நோக்கி நாங்கள் நடக்கிறோன்னு எங்களுக்கே தெரியல. நடுவில் வந்தீங்க அப்படின்னா இந்த பெரிய ஒரு கேமை போட்டு அதுக்குள்ளே சின்ன கேமா இருக்கும், அதுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நார்மல் டைமுக்கு எப்படின்னு தெரியல. ஆனால் இந்த டைமுக்கு செம்ம சூடாக இருக்குது, அவியுது முடியல. வந்து ஒரு 20-30 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த க்ரௌடில் வந்து இருக்க முடியல. என் பொண்டாட்டிக்கு வந்து ரொம்ப இந்த சூடில் இருக்க முடியாது. ஆனால் என் தங்கச்சி வந்து நல்லா என்ஜாய் பண்ணும். ஏன்னா பக்கத்துலேயே இந்த சட்டைலாம் இருக்குல்ல, அம்மாவுக்கு ஒரு செலவு வைக்காம விட மாட்டாங்க. வந்து 1 ஹவர் ஆயிடுச்சு. ஏன் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஃபீலிங்ஸ்? எப்படா கிளம்புன்னு இருக்கு. ஆக்சுவலி வீட்டில் நான் பாட்டுக்கு இருந்தேன். இன்றைக்கி வந்து போகலாம் பத்துக்கே போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஸோ உனக்கு வந்து ஆசையாக இருக்குல்ல, அதனாலேயே நட அப்படின்னு சொல்லிட்டேன். அவ்வளோ ஜாம்லேயே வந்து 2 ஹவர் மாட்டி காடி பார்க்கிங் கிடைக்காம பார்க்கிங் போட்டு இங்கே உள்ளே வரோம். வந்த உடனே ஐயோ முடியல வீட்டுக்கு போயிடுவோம் அப்படின்னா எப்படி? எல்லா கடையும் பார்த்து தான் போகிறோம் நம்ம. என்னம்மா ஸ்லிப்பை வாங்க போகிறீங்களா? என்ன சைஸ் உங்களோட? நான் இப்போ கடையில் வேலை செய்வேன். என்ன சைஸ்மா உங்களோட சொல்லுங்க. 35, 38. அம்மாவுக்கு பார்க்குற மாதிரி தெரியல எனக்கு. என்னமோ அம்மா தான் ஸ்லீப்பர் வாங்க வந்தாங்க. ஆனால் யாரோ காலில் ரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன கதைனே தெரியலைங்க. நீங்கள் வாங்க போறீங்களா? அம்மாவுக்கு தானே வாங்க போகிறாங்க. அம்மாவுக்கு வாங்குறது இவங்க டெஸ்ட் பண்ணுறாங்களா காலில் போட்டு? என்ன இது? வந்து கொஞ்ச நேரம் தான் எல்லாம் என் கையில் கொடுத்துட்டாங்க. ஹேண்ட் பேக்லேருந்து அவங்க போஸ்ட் பேக்லேருந்து எல்லா பேக்கும் என் கையில். இப்போ என்னென்ன வரப்போகுதுன்னு தெரியல என் கைக்கு. இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? குனாஃபா எப்படி? பால் குனாஃபா. ஓகே குனாஃபா வந்து ஏதோ குட்டி பவுலில் போட்டுருந்தாங்கன்னா பார்ப்போம் நம்ம அது எங்கே கிடைக்கிது. கிடைச்சா நம்ம சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. பானிபூரி லைஃப் அண்ட் குனாஸ் பேபி குனாஃபா ஏதோ இங்கே இருக்குது பாருங்க. யாரோ சாப்பிட்றது பார்த்தாங்களாம். ஸோ அதை பார்த்து நாங்கள் வந்திருக்கிறோம். ஆமாம் தானே? எப்படி இருந்துச்சு அது சாப்பிட்றோம் பார்க்குறதுக்கு? எப்படி இருந்துச்சு? நிறைய சாக்லேட்லாம் ஊற்றி அப்படியே ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. கிரேவிங்கா இருந்துச்சு. ஓ காட். நான் அப்படியே
அப்படி செஞ்சுட்டு வரேன் அவங்கள பார்த்து. பார்த்து அவங்கள பார்த்து நீங்கள் செஞ்சுருக்கீங்கன்னா அவங்கள பார்த்து கேட்டிருக்கலாம் எங்கே இருக்கே அப்படின்னு. நம்ம இவ்வளோ நேரம் தேடி இருக்க மாட்டோம். எவ்வளவுக்கு எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றோமோ அவ்வளவுக்கு தண்ணி குடிக்கணும். பார்த்தீங்களா மக்களே, க்ரௌடில் வந்தோடனே அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா இனிப்பு சாப்பிட்லாம், எவ்வளோத்துக்கு எவ்வளோ இனிப்பு சாப்பிட்றாரோ அவ்வளோத்துக்கு தண்ணி குடிக்கணுமா. கதை கதை இதெல்லாம் கதை கேட்காதீங்க, நீங்கள் கேட்காதீங்க. ஸோ இன்னும் சரியான கூட்டமாக இருக்குது. இன்னும் காவடியெல்லாம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. காவடி இன்னும் ஆடுறது முடியவே இல்லை. நினைக்கிறேன் நாளைக்கு வந்து கடைசி நாள், நாளைக்கும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இப்போ மொஜிட்டோ ட்ரை பண்ண போகிறேன் கோலிசரோட. ஓ பேபி குனாஃபா வந்து வாங்கி ஏஞ்சலை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன கையெடு பார்ப்போம். கையெடு 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 கையெடு. என்ன இது சாப்பிட்றதுன்னா வாயில் ஆப்பிக்கிட்டு இருக்கா லிப்ஸ்டிக் மாதிரி. எப்படி இருக்கு எப்படி இருக்கு பேபி குனாஃபா? உள்ள சீஸ் எல்லாம் அப்படியே சியூவியா இருக்கு, ஸ்வீட்டாவும் இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னம்மா என்னது இது பக்கோடாவா? நல்லா இல்லை. இந்த எங்கே வாங்கினா தெரியல, ஆனால் நல்லா இல்லை. வடை மாதிரி இருக்குது. ரொம்ப பெருசு பெருசாக பக்கோடா வந்து பறிச்சிருக்காங்க. ஆரம்பத்தில் வெளியே டெஸ்ட் பண்ணால் ஒன்று கிறிஸ்பியாக இருந்துச்சு. இது நல்லா இல்லை, வடை மாதிரி இருக்குது. பெரிய பெரிய உருண்டை உருண்டை செஞ்சுருக்காங்க. குல்ஃபி வாங்க போகிறோம். குல்ஃபி 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 என்ன குல்ஃபி இது? இது என்ன ஃப்ளேவர்? ரெண்டு பேரும் வேட்டையில் இறங்கிட்டாங்க. ஆனால் குல்ஃபி பிடிக்கும். ஆனால் இது என்னன்னு தெரியல, பிடிக்கல. பால்கோவா ஐஸில் வச்சு பால்கோவா சாப்பிட்ற மாதிரி இருக்கு. இது ஆஞ்சநேயர் சிலை இருக்கு பாருங்க. கீழே எவ்வளோ க்ரௌடாக இருக்குன்னு. அப்படியே திரும்பினா எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்க. செம்ம க்ரௌடுல இன்னைக்கு, செம்ம க்ரௌடு. எங்கே எல்லாம் சோல்ஜர்ஸும் ஓகே இங்கே இருக்காங்க. என்ன ஒரு மைல ஒன்றுண்ணே இல்லை இன்னும் வாங்கலை. ஓகே மைல ஒன்று குடிப்போம். செம்ம சூடாக இருக்கு. ஐஸாக குடித்தாதான் ஜோக்காக இருக்கும். ரேட்டிங் வந்து நான் 5ல் 2 கொடுக்கும். இல்லாமல் இங்கே வாங்கினேன். ஆக்சுவலி முன்னிக்கு வந்து கொஞ்சம் வாங்கினேன். ஒரு இடத்துல செம்ம திக்காக நைஸாக இருந்துச்சு. அப்படி எதிர்பார்த்தேன். தண்ணி ரொம்ப கூடிடுச்சு. நான் கூட்டம் நிறையானால தண்ணி கொஞ்சம் கூட கழிச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் யாரையும் ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா கூட்டம் நிறையா வந்துடுச்சு. எல்லோரும் வியாபாரத்தை பார்க்குறாங்க. ஆனால் பேமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தரமான ப்ராடக்டும் இருந்துச்சுன்னா சந்தோஷமாக நம்மளும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டு போயிடுவோம். எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு? இப்போ ஒரு 3 ஹவர் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் இது வாங்கணும் அது வாங்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே ஏஞ்சல். ஏன் நான் சொன்னேன்னா? அப்போ நான் சும்மா பார்க்க தான் போறேன் ஒரு கடைக்கு, நான் வாங்க போல. பார்க்க போறேன்னா எல்லா கடையும் பார்த்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ நேரம் வந்துட்டு அம்மா தான் மாட்டிக்கிட்டாங்க உள்ள. ஒரு டாப்ஸ் தான் வாங்கினேன் கைஸ், ஒரு டாப்ஸ் தான். கொக்கு குடிக்குது, நல்லா கொக்கு குடிக்கிறாங்க. இவங்க கொக்கா கோலா குடிக்கிறீங்க. இடுப்பு பிடிச்சிக்கிட்டே நடக்கணுமா? அப்பதான் வந்து நடக்க முடியுமா? இங்க பாருங்க, கை பாருங்க இறுக்கி பிடிச்சிக்கிட்டே வருது. ஏன்னா நான் காணாம போயிடுவேனா இல்லை அவங்க காணாம போயிடுவேன்னு தெரியல. எனக்கு வந்து ஃப்ளெக்சிபிளா வீடியோ எடுக்க முடியலாம். ஓ அந்த மாதிரிலாம். ஆனா ஏன் எடுப்பு ஏன் இவ்வளோ கிராஸா பிடிக்கிற? வலிக்குது. ஃபைனலி வந்து வெளியே வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு vlog. தைப்பூசம் முடிச்சு பத்துகேஃபில் கடைசி வாரத்தில் க்ரௌட் எப்படி இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு.
செம்ம க்ரௌடாக இருக்குது. இன்றைக்கி சாட்டர்டே, நாளைக்கு லாஸ்ட் டே, சண்டே மேபி இதுக்கு மேலே ஒரு க்ரௌடாக இருக்கும். இது வந்து கிரில் ப்ரௌன், சூப்பர், நல்லா இருக்கு. நான் வந்து நம்மளா ப்ரௌன் சாப்பிடவே மாட்டேன், ஆனால் இது வந்து சஜஸ்ட் பண்ணுறது செம்மையாக இருக்குது. அனிஷா பிரியாணி நீங்கள் எங்கே பார்த்தாலும் நம்பி வாங்கலாம். உண்மையிலே சஜஸ்ட் பண்ணுறேன், செம்மையாக இருக்கு. கரும்பு தண்ணி வாங்குறதுக்கு வந்திருக்கிறேன். கரும்பு தண்ணி குடிச்சிட்டு தான் நம்ம சைன் ஆஃப் பண்ண போகிறோம். அண்ணன் வந்து 18 வருஷமாக கடை வச்சுருக்காங்க. கரும்பு தண்ணி அற்புதமாக இருக்கும். ஓரளவுக்கு சாப்பாடு நிறையா சாப்பிட்டேன். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே வீடியோ எடுக்க முடியலை, ஏன்னா வந்து ரொம்ப கொம்பேக்காக இருந்துச்சு. உள்ளே வந்து செம கூட்டம். எனிவே கைஸ், ரொம்ப நன்றி இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு. ஸோ இன்னும் இதுமாரி வந்து நிறைய வீடியோ அப்கமிங் வரும் தானே? ஸ்டே கனெக்டட். என்ன சொல்லுவாங்க? சப்ஸ்கிரைபர் அடுத்து நம்மளோட வீடியோ பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. This is me, Rodney, and this is signing off from us. Bye-bye. ஒரு பதிவு வந்து சொல்கிறதுக்கு வந்திருக்கிறேன். ஆக்சுவலி உள்ள மட்டும் இல்லை, நிறைய வெளியும் கடை இருக்குது. நிறைய வியாபாரிகள் வந்து வெளியும் கடை போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் உள்ள மட்டும் இல்லை, வெளியும் வந்து வாங்கலாம். தாராளமாக வந்து சப்போர்ட் பண்ணலாம். இங்கே நிறையா வெண்டர்ஸ் இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ள வரைக்கும் உள்ள ஃபுல்லாகவே கடை. இந்த வீடியோ முடிச்சும் நான் ஏன் போடுறேன் அப்படின்னா, இருக்கிற சின்ன சின்ன வெண்டர்ஸுக்கும் இந்த சப்போர்ட் கிடைக்கணும்னு தான். அவங்களோட சப்போர்ட் மக்களுக்கு தேவை.